Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Spice and Life Canada Tamil channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக பிசுபிசுப்பில்லாத காரசாரமான வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது பார்த்துருவோம். அதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன் நல்லா. அதாவது உளுந்து நல்லா வறுத்து நல்லா அந்த பொரிஞ்ச ஸ்மெல்லு வந்த உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு அதை நசுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு ஆட் பண்ணுறது நல்ல ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை மறந்துடாமல் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இதை நம்ம இப்போ லாக்டவுன் பீரியட்னால நான் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம ஒரு பாதி டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரல இதையும் வந்து வதக்கி விடுறேன். இது நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு யூஸ் பண்ண போகிறது ஃப்ரோசன் கட் ஓக்ரா அப்படின்னு விற்கும். அந்த ஃப்ரோசன் வெண்டைக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில் எடுத்து வச்சேன். ரொம்ப நேரம் வெளியில் வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ண விட்டால் அது அப்படியே தண்ணியாகிடும். அதனால் சும்மா ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு நான் அப்படியே அதை ஆட் பண்ண போகிறேன். இன்னும் ஐஸோடு இருக்குது. ஸோ குக் பண்ணும்போது அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டீஃப்ராஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி குக் பண்ணும்போது ரொம்ப உடையாது. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் சோம்புத்தூள் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனை கொடுக்கும். இது நீங்கள் ஃப்ரெஷ் வெண்டைக்காயும் பண்ணலாம். இப்போ மெயினானது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு மேலே நல்லா தூவிட்டு இதை வந்து நல்லா ஸ்டர் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த கடலை மாவு தான் நம்மளுக்கு இந்த வெண்டைக்காயில் அந்த பிசு பிசுப்புன்னு இருக்கும் பாருங்களேன், அதை வந்து வரவிடாமல் பண்ணுறது. ஸோ இது வந்து அதை வந்து ஈர்த்துடும். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இது இப்போ நல்ல ஒரு மசாலா பொரியல் மாதிரி பண்ணுறனால கடலை மாவு யூஸ் பண்ணுறேன். இதே வந்து வெறும் பிளெயின் பொரியல் பண்ணுவோம் பாருங்கள், ஜஸ்ட்டு உப்பு மிளகு பெப்பர் போட்டு அந்த மாதிரினா நான் வந்து தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. இது குக் ஆகிட்டு இருக்கும்போது சைடில் நான் வந்து சௌச்சௌ கூட்டு ரெடி பண்ணிட போகிறேன். ஒரு பாத்திரம் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயமும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சௌச்சௌ வெட்டி வச்சுருக்கேன் தோல் நீக்கி. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வெங்காயம், பூண்டு, சௌச்சௌ இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து அப்படியே குக் பண்ண விட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இப்படியே வேக விட போகிறோம். சைடில் நம்மளோட வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்லா அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா நம்ம வதக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரீன் கலரும் மாறாமல் அப்படியே அந்த பிரைட் க்ரீன் கலர் மெயின்டைன் ஆகிருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நான் வந்து அடுப்பு நிறுத்திட்டேன். பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் காரசாரமான பொரியல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து சௌச்சௌ கூட்டுக்காக நான் வந்து இந்த தேங்காவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரோசன் தேங்காய். ஸோ இது கொஞ்சம் டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ சைடில் பாருங்கள் சௌச்சௌ கூட்டு நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு 3/4 வந்து குக் ஆகிற வரையிலும் விட்டுறணும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது குக் ஆகிட்டுருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 1 கப்பு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது நான் வந்து காட்ட மறந்துட்டேன். ஸோ அந்த பாசிப்பருப்பு வெந்து வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரெடியாகிற இந்த வெந்து வர டைமுக்குள்ளே பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து அந்த சௌச்சௌ தேங்காய் பேஸ்ட் பாருங்கள் இந்த கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இந்த
பருப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள் இவ்வளோ யம்மியான சௌசௌ கூட்டு ரெடி. 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம இறக்கிட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் மல்லியில தூவி அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம அடுப்பு நிறுத்திட வேண்டியது தான். அவ்வளோதான். இன்றைக்கி ரைஸோட சௌசௌ கூட்டு வச்சு இந்த காரசாரமான வெண்டைக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் ஒரு வெஜிடேரியன் மீல் அப்படின்னும்போது நம்மளுக்கு சைடில் ஒரு அப்பளமும் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சைடில் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 அப்பளம் பொரிச்சுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி மெனு பார்த்துக்கோங்க. ஒயிட் ரைஸ் வித் சௌசௌ கூட்டு, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்பளம். இதுதான் நம்மளோட வெஜிடேரியன் லன்ச் மீல் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.